எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து 2 ப்ளவுஸு ஒரே டைம்ல போட்டு நான் கட்டிங் பண்ண போறேன். சைஸ் பார்த்தீங்கன்னா 32. ஏற்கனவே நான் லைவ்ல 32 இன்ச்சு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ மாடல் ப்ளவுஸ் தான் போட்டிருக்கேன். ஆனா இது வந்து ஈஸியான மெத்தட்ல 2 ப்ளவுஸும் போட்டு 2 லைனிங் போட்டு ஒரே டைம்ல எவ்வளோ ஈஸியா கட் கட் பண்றேன்றத வீடியோ போட்டிருக்கேன். எப்படி 32 இன்ச்சு கணக்கு பண்றதுன்னா, ஃப்ரண்ட் பக்கம் கொக்கி இருக்குல்ல, அந்த சைடுல பாருங்க. நம்ப வச்சு பார்த்தோம்னா தெரியும் எவ்வளோ இருக்குன்னு. அந்த கொக்கி பக்கம் வந்து ஒரு 1/4 இன்ச்சு இல்ல ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. ஏன்னா தையலுக்காண்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் கணக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஜாயிண்ட்டுக்கு நேரா என்ன வருதோ அதுதாங்க. 4ல 1 பங்கு தான் அளவு எடுக்கிறோம். அத வச்சு தான் நம்ம வந்து பேக் அளவு எடுக்க போறோம். சுற்றளவு எடுத்து கட் பண்ண போறோம். இது வந்து ப்ளவுஸு, கல்யாண முகூர்த்த ப்ளவுஸு. இது மை கலரு, காப்பர் கலரு ஜரிகை வருது. அதுக்குள்ள சேலை இது. இன்னொரு சேலை வந்து நைட்டு நிச்சயதார்த்தத்துக்கு. இது வந்து சனிக்கிழமை நிச்சயதார்த்தம், ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம். நான் அதுக்காண்டி தான் சனிக்கிழமை எத்தனை மணிக்கு எடுத்தேன்னா நானு, நைட்டு நிச்சயதார்த்தம், காலையில வந்து சண்டே வந்து கல்யாணம்ன்னும்போது நான் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து எடுத்தது கரெக்டா 3 மணிக்கு தான் எடுத்தேன். இந்த 2 ப்ளவுஸுமே 3 மணிக்கு தான் எடுத்தேன். இந்த 3 மணிக்கு தான் இந்த கட்டிங் பண்ணிட்டுருக்கேன். இந்த ஆரஞ்சு கலர் ப்ளவுஸ் தான் வந்து ஆரஞ்சு கலர் சேலை. இந்த லைட் ப்ளூ வந்து நிச்சயதார்த்த சேலை ப்ளவுஸு. இதுக்கு வந்து நான் சொந்தமா மாடலு. இது வந்து இந்த மை கலருக்கு பாருங்க. இதுக்கு வந்து பேட்ச் ஒர்க் வாங்கி வச்சு தைக்க சொன்னாங்க. நான் தான் ஐடியா குடுத்தேன். ஒண்ணு ஆரி ஒர்க் போடணும், இல்லன்னா வந்து பேட்ச் ஒர்க் இது மாரி இருக்கணும். இல்ல இந்த மாரி பட்டு சேலை, ஒரு முகூர்த்த சேலை கல்யாணத்துக்குன்னா, சிம்பிளா லேஸ் வச்சு நம்ம ஒர்க் பண்றதெல்லாம் அவ்வளவா நல்லா இருக்காது. இப்ப ட்ரெண்டிங்கும் கிடையாது. எல்லாம் ஆரி ஒர்க்ல போயிட்டாங்க. இது ஆரி ஒர்க் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வசதி இல்லனால, இந்த மாரி பேட்ச் ஒர்க் வச்சு தைக்கும்போது நல்லா இருக்குன்னு சொன்னேன். சரி எப்படி தச்சா நல்லா இருக்குமோ நீங்க தைங்கக்கான்ட்டு. ஏன்னா அவங்கவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாரி நான் வந்து சொல்லுவேன் ஐடியா. ஏன்னா அவங்க பட்ஜெட்டுக்குள்ள இதுதான் வேணும் அப்படின்னும்போது, இல்ல அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாரி பார்க்க நீட்டாவும் இருக்கணும், கொஞ்சம் கிராண்டாவும் இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து சொன்ன மாடல் வந்து சும்மா நார்மல் சேலை, ஃபேன்சி சேலைக்கு வைக்கிற மாடல் தான் சொன்னாங்க. நான் சொன்னேன், "ஃபேன்சி சேலைக்கு வைக்கிற மாடல், அந்த மாடல்லாம் வேண்டாம் இதுக்கு. இதுக்கு வந்து பட்டு சேலை, கரை வச்ச பார்டர் வச்ச சேலைன்னா, அதுக்கு தகுந்த மாரி கொஞ்சம் நீட்டா போடுவோம்" அப்டின்னேன். "இல்லக்கா பட்ஜெட்டு பார்க்கணும்ல" அப்டின்னாங்க. சரி பரவால்ல, நான் அதுக்கு தகுந்த மாரி நான் சொல்றேன், ரேட்டு சொல்றேன். அமௌண்ட் சொல்லினதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேன்னா போடுங்க. ஏன்னா எல்லா டைமும் இது இது பண்ண போறது கிடையாது, கட்ட போறது கிடையாது. எங்கேயாவது விசேஷம்ன்னும்போது தான் கட்டுவோம். நீட்டா இருக்கணும்ல அது அந்த டைம்ல. அதுவும் இல்லாம, நாளைக்கு இது வந்து மெமரி. ஒரு கல்யாண ப்ளவுஸு, கல்யாண சேரீன்னும்போது எப்படியும் குறைஞ்சது ஒரு 10 வருஷத்துக்கு மேலயாவது வச்சிருப்பாங்க ஒரு சிலரு. நாங்கலாம் வச்சிருக்கோம். அதே மாரி இது வந்து பார்க்கும்போது அந்த இப்ப ஒரு 10 வருஷம் கழிச்சு இப்ப நம்ம சொல்லுவோம். இப்ப கல்யாணத்தப்ப எடுத்த சேலை இது, அப்ப எடுத்த சேலை. அது அன்னைக்கு ரேட்டு, இது இன்னைக்கு ரேட்டு அப்டின்னும்போது கணக்கு பண்ணும்போது, எப்பயுமே வந்து ரேட்டு கூட தான் இருக்கும். அது மாரி இது ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சேலைய பேசும்போது, அன்னைக்கு ரேட்டு இது இன்னைக்கு ஒரு சாதாரணமா ஒரு ரூ. 3000 சேலைன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு அது ஒரு 6000 டபுள் மடங்கா இருக்கும் அந்த சேலை. அன்னைக்கு ரேட்டுக்கு. அதனால வந்து இது வந்து கொஞ்சம் மெமரி மாரி தானே. அதனால வந்து கொஞ்சம் கிராண்டா தச்சுக்கோ அப்டின்னேன். சரி பார்த்து தச்சு குடுங்கன்னாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாரி நான் வந்து போட்டேன். ஏன்னா ஆரி ஒர்க் போனோம்னு வச்சுக்கோங்களேன், குறைஞ்சது வந்து 1000லேருந்து மேல தான் போகும். அவங்கவங்க ரேஞ்சுக்கு தகுந்த மாரி. நம்ம சரி அதுக்கு தகுந்த மாரி வேண்டாம் இருக்கட்டும் அப்படின்னு, அதுக்கு தகுந்த மாரி அவங்களுக்கு 2 ப்ளவுஸுமே நான் வந்து அவங்க பட்ஜெட்டுக்கு சொன்னேன். பட்ஜெட்டுக்கு ஓகே சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் நான் அந்த ப்ளவுஸ கட் பண்ணிட்டுருக்கேன். என்ன ஒண்ணுன்னா, அம் அந்த பிள்ளை வந்து ரொம்ப ஒல்லி. அந்த பாப்பா வந்து ஒல்லி. அதனால வந்து ஏற்கனவே நான் வந்து இப்போ பொங்கலுக்கு ஒரு செட்டு சேலைன்னு சொல்லிட்டு நானு தச்சிருப்பேன். வீடியோ கூட போட்டிருக்கேன். அதில பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளைக்கும் நான் தச்சிருக்கேன். அப்போ வந்து அளவு எடுத்து தான் தச்சேன். இப்ப அந்த அளவு வச்சு இந்த ப்ளவுஸ் வெளியில குடுத்து தச்சிருக்காங்க. இப்ப அளவு ப்ளவுஸ் இருக்குங்களா, அது வந்து வெளியில குடுத்து தச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டா, அந்த ப்ளவுஸு அந்த பாப்பா பொங்கலுக்கு போட்டதோட சரி. அதுக்கப்புறம் அவங்க ரிலேட்டிவ் வந்திருக்காங்க ஊர்லேருந்து. அந்த ப்ளவுஸ பார்க்கவும், சாரி பார்க்கவும் புடிச்சிருந்துச்சு. அதனால எடுத்துட்டு போயிட்டாங்கக்கா. எனக்கு அந்த ப்ளவுஸ் தான் கரெக்ட்டா இருந்தது. ஆனா அது வந்து எங்க அத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்டின்ட்டு சொன்னதுனால, சரி இந்த அளவு வச்சு இதுல வந்து கரெக்ஷன் ஏதாவது இருக்காப்பான்னேன்.
இல்லக்கா அந்த ப்ளவுஸ் வச்சு தான் இதவே தச்சேன் அப்படின்னாங்க. எப்படின்னா இந்த மாரி நீங்க ரொம்ப பிஸியா இருந்தீங்க. அடுத்து பொங்கல் முடிஞ்சதும் முகூர்த்தம்ன்றதுனால பிஸி ஆயிட்டீங்க. அதனால வந்து வேற இடத்துல குடுத்து இந்த ஒரு ப்ளவுஸ் மட்டும் தச்சேன் அப்படின்னாங்க. சரிப்பா இருக்கட்டும் பரவால்ல எங்கேயோ ஒரு இடத்துல தச்சா சரி அப்படின்ட்டேன். இப்ப அந்த ப்ளவுஸ் வச்சு தான் நான் கட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க நான் வந்து கரை பக்கம் தான் ஸ்லீவ் எடுத்திருக்கேன். எல்லா வீடியோலயும் நான் சொல்லியிருப்பேன். ஒரு சில வீடியோல முதல்ல வந்து பேக் சைடு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஸ்லீவ் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் ஃப்ரண்ட் எடுப்பேன்னு. இது வந்து ஆஃப் கை தான். மாடல் வந்து ஒரு ஒரு ப்ளவுஸ் மாடலு. 2 ப்ளவுஸுமே மாடல் தான். ஆனா மாறுபடும். ஒரு ஸ்லீவ் வந்து மாடலா இருக்கும். ஒரு ஸ்லீவ் வந்து மாடல் இல்லாம இருக்கும். ஆனா பேக் சைடு வந்து 2மே டிசைன் தான். ஒண்ணு பேட்ச் ஒர்க்கு, ஒண்ணு வந்து இந்த லைட் ப்ளூ இருக்குல்ல, அது வந்து நான் வந்து செல்லுல காமிச்சேன். அவங்களுக்கு பிடிச்ச மாடல் ஒண்ணு ஓகே பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த மாடல தான் போட்டுட்டு இருக்கேன். பேக் சைடு வந்து உயரம் வந்து கணக்கு பண்ணி எடுத்திருக்கேன். இடுப்புக்கு நம்ம துணி கீழ மடிப்போம்ல, அதுக்கு ஒரு 3/4 இன்ச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து பாருங்க, ஒரு 13 இன்ச்சு தான் நெனைக்கிறேன். 13 இன்ச்சு வந்து ப்ளவுஸு. அதுதான் கட்டிங் பண்ணிட்டுருக்கேன். 8 இன்ச்சு தான் நம்மளுக்கு வந்து சுற்றளவு. இந்த மார்பு சுற்றளவு பார்த்தோம்ல 7.25 ஒரு 1/4 இன்ச்சு இந்த கொக்கி பக்கம் வைக்கிறோம்ல, அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு அரைஞ்சு விட்டு கட் பண்ண சொல்லியிருக்கேன். அவங்கவங்க சௌகரியத்துக்கு தகுந்த மாரி. நான் அரைஞ்சு விட்டுருக்கேன். இது 1/4 இன்ச்சு விட்டுருக்கேன். சாரி 1/4 இன்ச்சு விட்டுருக்கேன். அப்போ வந்து 8 தான் நமக்கு. அப்போ ஒரு 2 இன்ச்சு வந்து வந்து சைடுல வந்து 2 இன்ச்சுக்கு கண்டிப்பா துணி விடணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4 தையல் எப்பயுமே நான் மேக்ஸிமம் 4 தையல் போடுவேன். 4 தையல் போட்டதுக்கு அப்புறமா, அதுக்கப்புறம் கேப் துணி இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 தையல் போடுற அளவுக்கு துணி இருக்கும். ஏன்னா, அவங்க வந்து திடீர்னு வெயிட் போட்டாங்கன்னா, கண்டிப்பா தையல் பிரிச்சு விட்டு சைடுல துணி வேணும்ல அதுக்காண்டி. இன்னொரு விஷயம் என்னன்னா, 4 தையல் போட்டும் இவ்வளோ துணி விடுறீங்களே! ஒரு மாரி உள்ள நெறைய கசகசன்னு இருக்காதான்னு கேட்பீங்க. கண்டிப்பா இருக்க தான் செய்யும். ஆனா, ஒரு ப்ளவுஸ் எடுத்து, அது அந்த சேலைக்கு ப்ளவுஸ் தச்சு, அது போட்டுட்டு அப்புறம் வெயிட் போட்டதுக்கப்புறம் போட முடியலன்னும்போது, அதே கலர்ல ப்ளவுஸ் வந்து ஒரு சிலருக்கு அமையாது. அதுமாரி டிசைன் ப்ளவுஸும் அதுமாரி அமையாது. அப்புறம் அவங்க அத மிஸ் பண்ற மாரி இருக்கும். அதுக்காண்டி தான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே துணி விட்டு போட்டோம்னா ஏன்னா அவங்க என்ன ப்ளவுஸ் இந்த மாரி வந்து பட்டு சேலைக்குள்ள ப்ளவுஸ்லாம் ஒரு நாள் ஃபுல்லா கட்டிட்டு இருக்க போறது கிடையாது. ஏன்னா மிஞ்சி போனா ஒரு ஒரு ஹாஃப் டே கட்டிட்டு இருப்பாங்களா அவ்வளோதான். ஒரு விசேஷத்துக்கு போறாங்கன்னா, போயிட்டு வர வரைக்கும் தானே. அதுக்கப்புறம் வந்தது முதல்ல ட்ரெஸ்ஸ மாத்திருவாங்க. அதனால வந்து அது வந்து சிரமமா இருக்காது. இன்னொன்னு என்னன்னா, அ வெயிட் போட்டாங்கன்னாவே கண்டிப்பா வந்து நெக் ஷேப் வந்து மாறிடும். உடம்பு அகலம் கூட கூட என்ன பண்ணும், நெக் வந்து மேல ஏறுன மாரி இருக்கும். இடுப்பு ஏறுன மாரி தான் இருக்கும். ஓரளவுக்கு வந்து அந்த ப்ளவுஸ போடலாம். அதுக்கு மேல ரொம்ப போயிட்டாங்கன்னா, வெயிட் போட்டாங்கன்னா கண்டிப்பா போட முடியாது. இன்னைக்கு ப்ளவுஸ் என்ன அளவோ அது தைக்கிறோம்னா, நாளைக்கு வெயிட் போட்டதுக்கப்புறம் அது மாறிடும். அதேமாரி வெயிட்டா இருக்கிறவங்களுக்கு ஒல்லியானாலும், அவங்களுக்கும் அளவு மாறிடும். ஏன்னா வெயிட்டா இருக்கிறவங்க ஒல்லியானாங்கன்னா, முதுகு ரொம்ப அகலமாயிடும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போடலாம். இல்ல எப்படி இருந்தாலும் பரவால்ல நான் போட்டுக்குவேன்னா ஓகே. இல்ல ஒரு சிலர்லாம் இல்ல எனக்கு இது ஒரு மாரி ஆயிடுச்சுன்னா, ப்ளவுஸ் வந்து வேற ப்ளவுஸ் எடுத்து தச்சுக்குவாங்க. அதுக்காண்டி நான் வந்து ஐடியா பண்ணி தான் இப்ப இந்த மாரி வந்து எக்ஸ்ட்ராவே விட்டுட்டு தான் நான் கட் பண்ணுவேன். இப்ப வந்து பேக்கும், ஃப்ரண்ட்டும் நான் மடிச்சு போட்டு தான் ஒரே அளவா எடுக்கிறேன். பேக் தனியா, ஃப்ரண்ட் தனியா எடுக்கவே இல்ல. கீழ இருக்கிறது வந்து பேக்கு, மேல இப்ப மார்க் பண்ணிட்டு இருக்கேன் பாத்தியா, இது வந்து ஃப்ரண்ட்டு. நான் ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணிட்டேன். பேக்குக்கு நெக் அகலம் மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது மாரி கட் பண்ணும்போது டக்குன்னு ஈஸியா முடிஞ்சிரும். அதனால தான் வந்து நான் வந்து இப்படி வந்து ஈஸியான மெத்தட்ல உங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா புரியும். எப்படி மார்க் போட்டு எப்படி டக்குன்னு பண்ணலான்னு. அ என்னோட வீடியோன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்க. நெறைய பேர் YouTubeல போடுறாங்க வீடியோ. கண்டிப்பா வந்து புரியிற மாரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரும் பிடிக்கும். ஒரு சிலருக்கு வந்து எனக்கு புரியவே இல்லன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து இவங்க வீடியோ பார்த்தா நல்லா புரியும். எனக்கு இது இவங்க போடுறது வந்து மெத்தேடு நல்லா இருக்கு அப்படின்ற மாரி தான் புரியும். ஏன்னா அது வந்து அவங்க மைண்ட்ல அது வந்து செட் பண்ணிக்கிறாங்க. இவங்க வீடியோ வந்து நமக்கு புரியுது. இவங்க வீடியோ புரியல. ரொம்ப கசகசன்னு சொல்லி தராங்க அப்படின்ற மாரியே இருக்கும். கண்டிப்பா அப்படி கிடையாது. நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். வீடியோ பார்க்காம ஓட்டி ஓட்டி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா தெளிவு கிடைக்காது.
இந்த ஃப்ரண்ட்ல வந்து இதுக்கு பாருங்க, இது மாரி மார்க் போட்டு நம்ம ஃப்ரண்ட் நெக் தான் வரையிறேன். இன்னும் நான் பேக் நெக் வரையல. ஏன்னு கேட்டீங்கன்னா, பேக் வந்து மாடல் வந்து தைக்க போறதுனால வந்து, நான் வந்து இப்ப கட் பண்ணல. ஆனா 1 தான் வந்து கட் பண்ணுவேன். இன்னொன்னு வந்து கட் பண்ண மாட்டேன். அது வந்து பேட்ச் ஒர்க் வச்சு தைக்கணும்ல, அதுக்காண்டி ஃபர்ஸ்ட்ல கட் பண்ண மாட்டேன். மத்தபடி எல்லாமே ஒண்ணு தான். இது நேர் கட்டிங் தான் போட்டிருக்கேன். அதனால வந்து ம் அந்த பாப்பா ஒல்லியா இருக்கிறதுனால நல்லா பிரச்சனை இல்ல. ஏன்னா அளவு ப்ளவுஸ்லயும் வந்து நேர் கட்டிங் தான் போட்டிருக்கு. இது ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு கொஞ்சம் கட் பண்ணிக்கங்க. எல்லா ப்ளவுஸ்லயும் கட் பண்ணணும். இந்த மெத்தட் வந்து ஈஸியா இருக்கும். புரியும் உங்களுக்கு. இது வந்து எப்படின்னா, இது வந்து நான் தையல் கிளாஸு கத்துக்கிட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டைம்ல எனக்கு வந்து சொல்லிக் குடுத்தது. அப்போ நாங்க கத்துக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருந்தது. இந்த பேக்கு, ஃப்ரண்ட்லாம் வந்து மாறும். ஸ்லீவ் கண்டிப்பா மாறும். பிரிச்சு பிரிச்சுலாம் நாங்க தைப்போம். இன்னைக்கு வந்து நாங்க ஒருத்தருக்கு சொல்லிக் குடுக்குற அளவுக்கு வந்திருக்கோம்னா பார்த்துக்கோங்க. அத வந்து அந்த அளவுக்கு ஈஸியா புரிஞ்சுகிட்டு, அது தைக்கும்போதோ, கட் பண்ணும்போதோ நம்மளுக்கு வந்து அந்த மைண்ட்ல இருந்தா மட்டும் போதுங்க. எப்படி ஒண்ணாலும் போட்டு எடுக்கலாம். இது வந்து பேக்கு. இந்த மை கலர் வந்து தான் பேட்ச் ஒர்க் வச்சு தைக்கிறதுனால அத வந்து சைஸ் பண்ணல நானு. இந்த ஸ்கை ப்ளூ கலர் வந்து பேக்ல வந்து ஒரு சின்ன டிசைனு அவங்க காமிச்சாங்கன்னு சொன்னது பார்த்தீங்களா, அந்த டிசைன் வைக்க போறேன். அதுக்கு வந்து மார்க் வரைஞ்சு கொஞ்சம் கட் பண்ணிக்குவோம். இது வந்து அந்த பாப்பாவுடைய நெக் அளவுக்கு தான் இருக்கு. நான் இன்னும் ஒரு ஒரு 1/2 இன்ச்சுக்கு சேர்த்து தான் நான் வந்து கீழ வந்து ரவுண்ட் பண்ணி எடுக்க போறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த பின்னாடி டிசைன் வருதுன்னு சொன்னீங்கல்ல, அது வந்து ம் அது வச்சோம்னா ஃபுல்லா க்ளோஸ் ஆன மாரி இருக்கும். அதனால வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழ எடுத்திருக்கேன். நான் இது அடுத்த வீடியோ நானு வந்து ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன். அதுல பாருங்க 2மே வந்து நானு பேக்கும், ஸ்லீவ் டிசைன் பண்றது மட்டும் போடுறேன். ஏன்னா ஃபுல்லா ஃபுல்லா ஸ்டிச் பண்றது வந்து போட்டேன்னா வச்சுக்கங்களேன், கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ ஃபுல்லா பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நான் டிசைனிங் மட்டும் வந்து போடுறேன். பாருங்க அது எது நல்லாருக்கு அப்படின்னு. ஆனா எனக்கு புடிச்ச 2மே வந்து நல்லா தான் இருக்கும். ஏன்னா வந்து கலர் வந்து காம்பினேஷன் வந்து நல்லா இருக்கு. 2மே நல்லாருக்கும். இப்ப வந்து லைனிங் வேல முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து நம்ம ப்ளவுஸ் இருக்குல்ல, சாரியோட ப்ளவுஸு அதுல வந்து போட்டு நம்ம சைஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இதுல வந்து நம்ம என்ன டிசைன் பண்ண போறோம், எப்படி டிசைன் பண்ண போறோம்னு வந்து முதல்ல ஒரு தெளிவு கிடைக்கணும். அதுக்கு வந்து இது 2 சைடுமே பார்டர் இருக்கிறதுனால 2 பக்கமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நானு. இந்த பார்டர் வச்சு தான் நான் வந்து பின்னாடி டிசைன் குடுக்கலான்னு ஒரு இது. ஏன்னா இந்த பார்டரோட வச்சு நம்ம டிசைன் பண்ணோம்னா, கீழ பார்டரு மேல வந்து டிசைனுன்னும்போது அது கொஞ்சம் நல்லா இல்ல. கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கொச கொசன்னு இருக்கிற மாரி ஒரு இது. இப்ப வந்து இது வந்து கீழ மடிச்சிருக்குல்ல, 2ஆ இருக்குல்ல. அதனால வந்து அத பிரிச்சு போட முடியாது. கட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஐடியான்னா, ஸ்லீவுக்கும் அதே கரை தானே. அதனால அந்த கரைய வச்சு, அந்த பேக் சைடு கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அத வச்சு பார்த்தேன். ஏன்னா நம்ப மாடல் வைக்க போறோம்னா, அதே எல்லாம் உள்ள க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா, அப்ப வெளிய வந்து நம்மளுக்கு 1லேருந்து 1 1/4க்குள்ள வந்து தெரியணும். அப்ப தெரிஞ்சா தான் அத கட் பண்ணி எடுக்கணும். அப்படி தெரியாத பட்சத்துல தேவையில்ல. ரொம்ப ஜாயிண்ட் போட்டு எடுத்துடலாம். இருந்தாலும் வச்சு பார்த்தேன். எனக்கு ஓகே தான் அது. அதனால அப்படியே எடுத்திருக்கேன். இது பாருங்க. இந்த கரைய வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கரைய வச்சு காமிக்கும்போது பாருங்க, இது வந்து கம்மியாவே இருக்கு. கரை வந்து ஃபுல்லா க்ளோஸ் ஆயிடுது. அதனால வந்து வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் மேல ஏத்தி போட்டுருக்கேன். கரைய தனியா கட் பண்ணி எடுத்துட்டு, ஃப்ரண்ட்டும் அது மாரி போட்டு எடுத்துக்கோங்க. இந்த சைடுல இருக்குல்ல, அந்த ஃப்ரண்ட் போட்டதுக்கு அப்புறம் இந்த சைடுல இது வந்து பட்டிக்கு கட் பண்ணி எடுத்துக்குவோம்.
இப்படி கட் பண்ணி எடுக்கும்போது எனக்கு பழைய நினைவுகள் தான் வந்தது. ஆனா ஈஸியாவும் இருக்கும். ஏன்னா, அப்ப ஸ்டார்ட்டிங்ல கட் பண்ண மாரியே இப்ப இடையில நான் எதுவும் ரொம்ப நாள் போடல. ஆனா இப்ப வீடியோக்காண்டியே நான் வந்து எனக்கு என்னென்ன மெத்தேடுல கட் பண்ண முடியும், கட் பண்ணலாம் அப்படின்றது நானே வந்து ஒவ்வொன்னா உங்களுக்கு போட்டு காமிக்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தேட்ல கட் பண்ணா ஈஸியா இருக்கு, புரியுதோ அத சொல்லுங்க. நான் அந்த மெத்தட்ல உங்களுக்கு வீடியோவ கட் பண்ணி வீடியோல போடுறேன். கட்டிங் வீடியோவும், ஸ்டிச்சிங் வீடியோவும் போடுறேன். எப்படி கட் பண்ணலாம், எப்படி கட் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் கண்டிப்பா உங்களுக்கு தெளிவா சொல்லிர்றேன் நானு. இது அடுத்த சட்டை. இது வந்து இந்த சேலையில வந்து என்னன்னா, இந்த கரை வந்து எனக்கு பிரச்சனை. என்னன்னு கேட்டேன்னா, அந்த கரை இருக்கிற மாரியே நான் தச்சு குடுத்தேன்னா, கண்டிப்பா கையில வந்து லூஸ் கிடைக்கும். ஏன்னா பாருங்க, இந்த கரை பக்கம் பாருங்க கொஞ்சம் அகலமா இருக்கு. மேல் பக்கம் பாருங்க அகலம் கம்மியா இருக்கு. ஏன்னா அயர்ன் பண்ணும்போதே நான் பார்த்தேன். இது வந்து அந்த காப்பர் இருக்கிறதுனால, கீழ வந்து லூஸ் குடுத்துச்சு. மேல வந்து டைட்டா இருக்கு. அதனால இது அப்படியே வச்சு அடிச்சேன்னா, கண்டிப்பா லூஸ் குடுக்கும். ஒரு மாரி ஒரு டாட் மாரி புடிச்சிட்டு, அதுக்கப்புறம் தைக்கலான்னாலும், ம் அது கேட்பாங்கல்ல அவங்க, "என்ன இப்படிலாம் எங்கேங்க கட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. அதான் தையல போட்டு வச்சிருக்காங்கன்லாம்" சொல்லுவாங்க. நம்ம இதுக்காண்டி தான் நம்ம தையல் போடுறோம் அப்படின்னு தெரியாது. சரி இது கட் பண்ணாலும் அத டிசைனா பண்ணிடணுமேன்னு சொல்லிட்டு தான், நான் இத வச்சு ஒரு சின்னதா ஒரு சின்ன பஃப்பு அப்படி வச்சு தான் தைக்க போறேன். அதுக்காண்டி அந்த சைடுல இருக்கிற கிராஸ தட்டிட்டு, இத 4ஆ கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஏன்னா 4 பீஸுமே ஈவனா இருந்தா தான், கரெக்ட்டா இருந்தா தான், நம்ம டிசைன் குடுக்கறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். இல்லன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு பக்கம் அதிகமாவும், ஒரு பக்கம் சின்னதாவும் இருந்துச்சுன்னா, டிசைன் பண்ணும்போது நம்மளுக்கு அது காமிச்சு குடுத்துரும். எப்பயுமே 4 பீஸ் வந்து ஒரே மாரி இருக்க மாரி கட் பண்ணிட்டோம்னா, ஒரு ஸ்லீவ்க்கு 2 பீஸு. அப்ப இது சென்டர்ல வந்து நான் வந்து இந்த பாடி பீஸ்ல இருக்குல்ல, அந்த மை கலர் குடுத்து தான் நான் டிசைன் பண்ண போறேன். அப்புறம் இதுல வந்து கீழ மேல் பார்டர் வந்து சின்னதா தான் இருக்கு. ஒரு பக்கம் வந்து பெரிய பார்டரு, ஒரு பக்கம் சின்ன பார்டரு. அந்த சின்ன பார்டர கட் பண்ணி தான் நான் ஸ்லீவ்க்கு குடுக்க போறேன். ஏன்னா, அது வச்சு அடிச்சா தான் கொஞ்சம் நல்லா நீட்டா இருக்கும். நான் திங்க் பண்ணி வச்சிருக்கிற மாடலுக்கு அப்படி குடுத்தா தான் நல்லாருக்கும். என்னன்னா, இந்த ஸ்லீவ்ல கட் பண்ணி இது கொஞ்சம் எடுத்துட்டேன். இந்த சின்ன பார்டரும் கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்படின்னும்போது எனக்கு கொஞ்சம் இதுல வந்து டக்குனு வந்து துணி பத்தாம போயிடுமோ டிசைனுக்கு, நம்ம வேற முதல்லயே கட் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறம் சரி நீங்க கேட்கலாம், "என்ன துணி பத்தல, இவ்ளோ துணி விடுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் கண்டிப்பா. ம் ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் பேட்ச் ஒர்க் வச்சு தைக்க போறதுனால, அந்த பாப்பாவுடைய நெக்கு வந்து கொஞ்சம் அகலம் கம்மி. ஆனா பேட்ச் ஒர்க்ல இருக்கிறது வந்து அகலம் வந்து அதிகம். அப்ப வந்து நம்ம வந்து இது தச்சோம்னா, அந்த அந்த ஒர்க்குக்கு தகுந்த மாரி தச்சோம்னா, கண்டிப்பா வந்து அகலமா இருக்கும் கழுத்து. அப்ப போடும்போது என்ன பண்ணும், ஷோல்டர் சரிஞ்சுகிட்டு வரும், அகலமா இருக்கும். அதனால வந்து இது எப்படி சரி செஞ்சு, அவங்க நெக் அளவுக்கே கொண்டு வரணுன்றது, நான் இந்த வீடியோல பாருங்க. கட்டிங்லயே வந்து இத சொல்லிர்றேன். நான் அடுத்த ஸ்டிச் பண்ணும்போதும் வந்து நான் அத உங்களுக்கு காமிக்கிறேன். இருந்தாலும் நம்ம கணக்கு பண்ணும்போது எப்படி பாருங்க, எப்படி கணக்கு பண்றோம்ன்னு. நான் வந்து இது வந்து அட்டைய வச்சு பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து நான் எனக்கு தெரியும் நெக் சைஸ் இது அகலமா இருக்கும். இது ப்ளவுஸுக்கு அப்படின்னு தெரியும். அதனால தான் நான் வந்து இத பாருங்க வீடியோல நான் வந்து ஏற்கனவே எல் ஷேப்புக்கு வந்து பாக்ஸ் போட்டிருக்கேன். இதுல பாருங்க, இதுல மேல மார்க் வரைஞ்சுட்டு, அத தட்டி விடுங்க. மார்க் இப்படி வரைஞ்சுட்டு ஏன்னா நம்ம கரெக்ட்டா சென்டர் பண்ணி தான் வைக்கிறோம். அப்ப மார்க் தட்டுனோம்னா, அது வந்து இப்ப தச்சோம்னா இவ்ளோ அகலம் வரும். ஆனா நம்மளோட நெக் சைஸ் பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் வரைஞ்சிருக்கோம்ல, அதுல தான் நம்ம எடுப்போம். அப்ப இது ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேல வந்து கிராஸ் பண்ணி எடுக்கும்போது, அப்ப தையலுக்குன்னு போம்போது ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து கழுத்து அகலமாயிடும். அப்ப வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஷோல்டர் இறங்க தான் செய்யும். அதனால தான் ஒரு சின்னதா ஒரு மார்க் போட்டிருக்கேன் பாரு சென்டர்ல. ஒரு டாட் மாரி புடிச்சிட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு, அதுக்கப்புறமேட்டு தச்சோம்னா வந்து கரெக்ட்டா இருக்கும். அது எப்படி 1/2 இன்ச்சுக்கு பிடிச்சா எப்படி சரியாயிடுமா? அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பா வந்து தைக்கிற வீடியோ பாருங்க. ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அது எப்படி 1/2 இன்ச்சுக்கு எப்ப பிடிக்கணும்?
முதல்லயே பிடிக்கணுமா? இல்ல வந்து லைனிங்ல பிடிக்கணுமா? இல்ல மேல் பீஸு பிடிக்கணுமா? அப்படின்ற உங்களுக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பா வந்து இப்ப சொன்னாலும் அது புரியாது. நான் வந்து அது ஸ்டிச் பண்ணும்போது நான் சொல்றேன். அது உங்களுக்கு புரியும். நான் வந்து ஃபுல்லா போடலன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் ஃபுல்லா போட மாட்டேன். ஏன்னா வந்து 2 ப்ளவுஸும் வந்து நான் டிசைன் மட்டும் போடுறேன். கண்டிப்பா பாருங்க. 2 ப்ளவுஸ் சேர்ந்தாப்புல தான் போடுவேன். தனித்தனியா வீடியோ போடல. இது ஃப்ரண்ட் கட் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் பாருங்க எனக்கு வந்து இன்னும் பட்டிக்கு துணி வேணும். பெல்ட் பட்டிக்கு. அதுக்கப்புறம் டிசைன் கைக்கு சொல்லியிருக்கேன்ல, ஏற்கனவே முதல்ல கட் பண்ணி வச்சுட்டேன் நானு. இந்த கரைய குடுக்க முடியாது. ஏன்னா அது ஸ்லீவுக்கு வேணும். அப்ப இந்த கொஞ்சம் தான் இருக்கு எனக்கு. இந்த கொஞ்சம் பிட்டுலயே வந்து நான் வந்து பட்டி பெல்ட் பட்டிக்கு எடுத்துட்டு, ஃப்ரண்ட் பக்கம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து அ ஸ்லீவுக்கு டிசைனுக்கு. இது ஏற்கனவே 2ஆ தான் மடிச்சிருக்கு. அகலம் இருக்கு. இப்ப சென்டர் பண்ணி கையோட உயரத்துக்கு ஓகேவான்னு பார்த்தா ஓகே தான். அதுக்கப்புறம் இதுல சென்டர் மேட்ச் பண்ணிட்டு, ம் எடுத்து வச்சு பார்த்தோம்னா, நம்மளுக்கு ஓகே. இத வச்சு டிசைன் பண்ணிடலாம். அப்படின்ட்டு ஒரு கொஞ்சம் ஏன்னா வந்து எப்படி இருந்தாலும் முதல்ல வந்து அ அவசரப்படாம கட் பண்றதுக்கு முன்னாடி யோசனை பண்ணணும். ஒரு சிலர் வந்து யோசனை பண்ணாலாம் வராது. கட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அப்படி கட் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து அம் நமக்கு துணி கிடைக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு கட் பண்ணியிருக்கலாம் நாளா. ஆனா கண்டிப்பா வந்து கட் பண்ணா தான் அதுல வந்து அது ஸ்லீவ் ஏத்துனா கரெக்ட்டா இருக்குன்னும்போது, சரி ஏதாவது நான் ஒரு டிசைன் பண்ணிடுவேங்க சின்னதா. அந்த டிசைனுக்காண்டி இது கட் பண்ணிட்டாங்க, அதுக்காண்டி தான் இது மாரி போட்டுருக்காங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த டிசைனுக்காண்டியே ஏதாவது ஒரு இது பண்ணிடுவேன். அம் என்னன்னா ஒரு துண்டு துண்டா பிளவுஸ் குடுத்தா கூட, பிட்டு குடுத்தா கூட அத ஜாயின் பண்ணி, அந்த ஜாயிண்ட் வந்து எங்க வரணுமோ அங்க தான் வருவேன் இப்ப வச்சு. இந்த பிட்டுல குடுத்தது இப்படிதான் இங்கலாம் தான் ஜாயிண்ட் வரும் அப்படின்ற மாரி சொல்ல கணக்கு பண்ணி இத வெட்ட மாட்டேன். அவ்வளவு ஒரு தெளிவா வந்து அந்த ஜாயிண்ட் இல்லாத மாரியே தான் நான் வந்து ஒரு ஐடியா பண்ணி கட் பண்ணி தைப்பேன். எனக்கு எப்பயாவது அந்த மாரி வந்துச்சுன்னா, கண்டிப்பா அந்த வீடியோவ நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்க. ஒரு ப்ளவுஸு பத்தல, இது ஜாயிண்ட் குடுத்து இந்த இடத்துல தான் ஜாயிண்ட் வரும்ன்னும்போது, கண்டிப்பா அந்த மாரி நான் போட மாட்டேன். அது போட்டாலும் தெரியாத மாரி தான் போட்டு ஸ்டிச் பண்ணுவேன். இப்ப வந்து அந்த ப்ளவுஸ கட் பண்ணியாச்சு. அந்த பேட்டர்ன் இருக்குங்களா? அந்த நெக் பேட்டர்னு. அந்த நெக் பேட்டர்ன் வந்து முதல்லே கட் பண்ணி எடுக்காதீங்க. ஸ்லீவ்க்கு மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஒரு பக்கம் வந்து நம்ம ஸ்லீவ்ல வச்சு அடிச்சு திருப்பிடுவோம். ஆனா ஒரு பீஸ் பக்கம் வந்து கட் பண்ணிட்டோம்னா, நம்மளுக்கு தைக்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து ஒன் சைடு கைடு போட்டு தான் நம்ம அடிப்போம். அப்பதான் வந்து கரெக்ட்டா இருக்கும். இல்ல டபுள் சைடு கைடுல போட்டீங்கன்னா, கண்டிப்பா அந்த பிசுறுலாம் வெளிய தெரிஞ்சுக்கிட்டு அசிங்கமா இருக்கும். ஒன் சைடு கைடு போட்டு அடிங்க. அப்ப வந்து தெரியாது. இதுல வந்து இது வந்து நெக் அடிச்சு திருப்பிட்டு, அதுக்கப்புறமேட்டு சைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ல தான் விஷயமே இருக்கு. இது வந்து இப்ப சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது எப்படி வந்து அடிச்சு திருப்பணும்? எப்படி அந்த வந்து அகலமா வராம நம்ப அளவு ப்ளவுஸ் அளவுக்கு எடுக்கணும் அப்படின்றதும் கண்டிப்பா சொல்றேன். அடுத்த வீடியோ பாருங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.